ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அமைதியும் அருளும் உங்களோடு இருப்பதாக. உங்கள் அனைவரையும் இந்த மாதா தொலைக்காட்சி மூலமாக சந்திப்பதிலே மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வெளியே உடையும் மண் பாண்டமாக இரு, ஆனால் உள்ளே எண்ணெய் நிறைந்த ஒளிரும் விளக்காக இரு. இயேசுவில் பிரியமானவர்களே, விழிப்போடு இருப்பது நம்முடைய வாழ்விற்கு மிகவும் அவசியம். வாழ்க்கையிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் விழிப்போடும் விவேகத்தோடும் செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமக்கு கொடுக்கப்படுகிற அழைப்பு. இங்கே 10 கன்னியர்கள், அதில் 5 பேர் தங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளில் விழிப்போடு இருக்கிறார்கள். 5 தயாராக இல்லை. அவர்கள் ஏனோ தானோ என்ற ஒரு பொறுப்பற்ற நிலையில் இருப்பதை இன்றைய நாள் நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய இந்த ஓமை கடவுளை எதிர்பார்த்திருப்பது, மணமகனை எதிர்பார்த்திருப்பது, இல்லை நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆன்மா கடவுள் பக்கம் திரும்ப ஆவலோடு இருப்பது. நாம் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எப்படி கடவுள் பக்கம் நம்மை திருப்பிச் செல்ல வேண்டும், கடவுளுடைய பாதையிலே நம்மை பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு எடுத்துச் சொல்வதாக பார்க்கிறேன். இறைவன் இந்த புத்தி மிக்க கன்னியரையும் புத்தியற்ற கன்னியரையும் எடுத்து சொல்லுகிற பொழுது இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களைத்தான் அவர் எடுத்து சொல்லுகிறார். இந்த சமூகத்தில் உங்கள் கண்முன்னே வைக்கக்கூடிய செயல்களை நீங்கள் எப்படி ஆய்ந்து செயல்படுகிறீர்கள் என்பதைத்தான் கடவுள் எடுத்து சொல்லுகிறார். எனவே மணமகன் வருகிற நேரம் ஆகிவிட்டது. எனவே எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார்கள். அதில் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாக, இந்த அறிவிலிகளைப் போல் இருக்கின்றோமா, இல்லை முன்மதி உடையவர்களாக போல் இருக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். இறைவன் விரும்பக்கூடியது முன்மதி உடையவர்களாக விழிப்போடு இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே நாம் செய்கின்ற செலவுகள், இல்லை நாம் சேர்க்கக்கூடிய செல்வங்கள், இல்லை நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள், இப்படிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்வில் நாம் விழிப்போடு இருக்கிற பொழுது அங்கே உறவுகள் மலரும், உறவுகள் மதிக்கப்படும், உறவுகள் அங்கே அங்கீகரிக்கப்படும், அங்கே கடவுள் வாழ்வார். நம்முடைய குடும்பம் கடவுளுடைய இல்லமாக மாறும். நம்முடைய இல்லத்தில் கடவுளை நாம் அனுபவிக்க முடியும். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் 10 கன்னியர்களிலே இந்த 5 அறிவிலிகளைப் போல் இல்லாமல் முன்மதி உடையவர்களாக விழிப்போடு இருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்மதி உடையவர்களாக விழிப்போடு இருக்கின்ற பொழுதுதான் அந்த இறைவன் விரும்பக்கூடிய அந்த குடும்பமாய் சமூகமாய் நாம் வாழ முடியும். எனவே கடவுள் எப்பொழுது வருவார், கடவுளுடைய பக்கம் என்னுடைய ஆன்மாவை நான் எப்பொழுது திருப்புவேன் என்று காத்திருக்க வேண்டாம். கடவுள் நம்முடைய வாழ்வை எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். நாம் விவேகத்தோடு இருக்கிற பொழுது, விழிப்போடு இருக்கிற பொழுது. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை விழிப்போடு முன்மதியுடையதாக நம்முடைய வாழ்வு இருக்க இறைவனிடம் நாம் ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த அருமையான நாளிலே நாங்கள் உம்முடைய வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று நாங்கள் விழிப்போடு செயல்பட அருள் தாரும். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.